ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தான் ஒரு வீடியோ போட்டேங்க, கொஞ்சம் நேரம் ஆச்சு. சரி தூங்க போனேன், இவங்க அப்பா தூங்கிட்டாங்க. சரி ஒரு வீடியோ எடுத்து வச்சோம்னா காலையில் இவங்க அப்பா வேலைக்கு கிளம்புறக்குள்ளார நம்ம வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கலான்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் இந்த ரவுடி பொம்பளை பற்றியும் பேசணுங்க, அதை கூட நம்ம நாளைக்கு பேசிக்கலாங்க. நாளைக்கு நைட்டு பேசி நாளான்னைக்கு வீடியோ போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சுக்காங்கிறவங்களுக்கு தாங்க நான் சொல்கிறேன். இல்லை இப்போதைக்கு வந்து உங்களுக்கு உங்கள் மனைவின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வேணுமா, உங்களுக்கு அவங்க வேணுமா, அதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது. ஆனால் அந்த பையன் உங்களோட அந்த பையன் உங்களோட ஜாடை அப்படியே உரித்து வச்சுருக்கிறான். தயவு செஞ்சு அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும். அதுக்காக வந்து சும்மா ஏங்க உங்களுக்கு இந்த வயசுலையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு மாதம் மாதம் நகை வாங்கி கொடுத்து ஒருத்தி அப்படி ஒருத்தி வச்சு நீங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை வாழ்க்கை இருக்குதா? வாழ வேண்டிய வயசில் அந்த பையன் வாழ்க்கை சீரழிஞ்சு போய் கிடக்கு. அதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் சேர்ந்த அடித்த கூத்து தாங்க. அந்த பையன் வழிகடாகி கிடக்குறான். அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? அந்த பையன் வராதுக்கு முன்னாடி எப்படி பேசுனீங்க? அந்த பையன் வந்ததுக்கப்புறம் அவனுக்குன்னு ஏதாவது ஒரு தொழில் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறீங்களா? அவனாக தேடி ஒரு வேலைக்கு போயிருக்கிறான் அந்த பையன். அந்த பையன் வந்து உங்களால் தான் அந்த பையனுக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை அசிங்கம் இல்லாமல். அவன் அந்த பையன் வாழ்க்கையை பார்க்குறத விட்டு போட்டு அப்படி என்ன இந்த மாதிரி ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு வாழ்கிறத ஒரு வாழ்க்கையா? இப்படியெல்லாம் இந்த வயசில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையான்னு கேட்குறேன். மாதம் மாதம் நகை வாங்கி கொடுத்து ஒருத்தி வச்சு வாழணுன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய வயசா என்ன உங்களுக்கு? இன்றைக்கெல்லாம் வயசு இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரி கட்டுன்னு பொண்டாடி கூட மாதம் மாதம் யாரும் நகை வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி தாங்க பணம் வருது? ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறீங்க. சிக்கனமாக இருக்கிறவங்களா இருந்தால் கூட ஒன்று ஒன்றா வாங்குறாங்க, சிக்கனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திங்கிறக்கே அந்த பொம்பளை பெருமையாக பேசுகிறா. ஒரு நாளைக்கு 1000 2000 செலவாகு சாப்பாடு செலவுக்கு அப்படின்னு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் அந்த பொம்பளை. நீங்கள் எல்லாம் இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இவளுக்கு கம்மல் மோதிரம் என்னென்னமோ வாங்கியிருக்குமான். நான் அந்த வீடியோ கூட பார்க்கல. உங்கள் மனைவின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க பேசின வீடியோ லைவை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் வாங்கியிருக்குன்னு. இங்கே பாருங்க, தயவு செஞ்சு உங்கள் பையனுக்கு வாழ்க்கை இருக்குது. முதல்ல அவன் வாழ்க்கை என்னமோ அதை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு தொழில். சும்மா கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் பத்தாது. நாளைக்கு அந்த பொண்ணு வந்து வாழணுமில்ல, அதுக்குன்னு அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஒன்று வேணுமில்ல, அதை முதல்ல ரெடி பண்ணி கொடுங்க. உங்களுக்கெல்லாம் வந்து பையன் பாரமாக இருக்கிறான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இன்னொரு ஒன்று தலையில் கட்டிட்டா போதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த பையன் நல்ல பையன்தான், ஆனால் அவனுக்குன்னு ஒரு தொழில் வேணுமில்ல. தொழில் இருந்தால் தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும், அவன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த பையனுக்கு என்ன தேவையோ முதல்ல அதை பண்ணுங்க. உங்கள் பெரிய பையனெல்லாம் அந்த பையனை என்ன தப்பாக நினச்சிட்டா, நான் வாழ்க்கை அவனுக்கு குழந்தை ஒன்று இருக்குது, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு போயிட்டான். நீங்கள் இந்த வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை வச்சுக்கிட்டு இந்த பொம்பளைக்கு மாதம் மாதம் நகை வாங்கி கொடுக்குறது, துணி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை கிடையாது. அதே மாதிரி சொல்கிறேம்மா, உனக்கு வந்து உனக்கு புருஷன்னு சொல்லிக்கிற, ஆனால் அவங்க வேணும்னு நினச்சின்னா உன் பையனுக்கொசரமாவது நீ இந்த வெளிநாட்டு லவ்வெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு மூட்டை கட்டி வை. முதல்ல மூட்டையை கட்டி வச்சு போட்டு பையன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும், அவன் வாழ்க்கையை எப்படி நல்லது பண்ணணும்னு அதை மட்டும் ஒரு தாயாக இருந்து பாரு. ஒரு காதலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? துணிங்க துவைச்சது பூரம் கொண்டாந்து போட்டிருக்கிற போடுறக்கே இடம் இல்லாத அளவுக்கு இல்லை. உங்களோட லவ் ஸ்டோரியெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல அந்த பையன் வாழ்க்கையை சரி பண்ணோன்னு அதுக்கு வந்து அவங்க அப்பா தேவை. என்ன உண்மையாக நீங்கள் சொல்கிறீங்களா லைவில்? நீ வந்து உண்மையான பொண்டாட்டியாக இருந்திருந்தால் போய் இந்நேர புருஷன் வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்ப. இதெல்லாம் வேடிக்கை உண்மை தானே? அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. உண்மையாக நாங்களாம் எப்படி தெரியுமா, என்ன தெரியுமா ஒன்றுவோம், எங்கள் புருஷன் இந்த மாதிரி எங்கள் கண்ணு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு வேற ஒரு பொம்பளைக்கு மாதம் மாதம் சம்பளம் வாங்கி நகை வாங்கி கொடுத்து என்ன ஒன்று தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு போய் 4 சாத்தி கூட்டிகிட்டு வருவோம், அடிச்சு இழுத்துட்டு வருவோம்.
நீ புருஷனாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். எனக்கு புருஷனாக இருக்கிறையோ இல்லையோ என் பசங்களுக்கு ஒரு அப்பனாக இருந்து நீ தான் எல்லாம் பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு வருவேன். எல்லா பொம்பளையிலும் அதை தான் பண்ணுவாங்க. அவளுக்கு அவளை வாங்கி போட்டுக்குது பைத்தியமாட்ட உட்காந்து நீ இப்படியே அவளை கழுவி ஊற்றிட்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர உன்னால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் வர முடியாது. அவள் வந்து உங்கள் குடும்பத்தையே கழுவி ஊற்றிட்டு அவள் விவரமாக நீ வீடு வாங்க போகிறா, நகை மாதம் மாதம் நகை வாங்குற, உன் புருஷனையும் கைக்குள்ளே வச்சுருக்கிறா. அவளை நீ எவ்வளோதான் வந்து நீ கருப்பாக இருக்கிற நீ அந்த மாதிரி பொம்பளை இந்த மாதிரி பொம்பளை இப்படியே வெட்டி நாயந்தான் பேசிக்கிட்டு உட்காந்துருந்துட்டு போகணுமே தவிர ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்கள, அந்த அந்த அவன் வந்து உண்மையாக நல்லவனாக இருந்திருந்தான்னா ஐயா ஒரு சாப்பாட்டுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அவனை புருஷன் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறிய கொஞ்சிக்கிட்டு ஏன் ஒரு 1000 ரூபா பணம் போட்டு சரி நீ போய் கடையில் போய் உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வா ஒரு வார்த்தைக்கு ஆகிற மாதிரியாவது 1000 ரூபாய்க்கு செலவு பண்ண மாட்டாங்க. நாங்களாம் ஒரு 1000 ரூபா இருந்ததுன்னா நான்லாம் வச்சுக்குவேன், 10 நாளைக்கு வச்சு சமாளிப்பேன். ஆனால் உங்களால் எல்லாம் இப்படி முடியாது. நீங்கள்லாம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறவங்கனால ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கலாம். ஏன் ஒரு 1000 ரூபா பணம் போட்டு விட்றதுக்கு காசு இல்லையா? இருக்குதா இல்லையா? இவனையெல்லாம் அது நீங்கள் தான் சொன்னீங்க லைவில் என்னென்னு, நீ இங்கே வா நான் நல்லா பார்த்துக்கிறேன், உன்னை சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாருன்னு அந்த ஆடியோ போட்டு காமிச்சிடலாம் லைவில். அதிலெல்லாம் அப்படி சொல்லவே இல்லையா? நீ பாவம், உங்கள் பேரை சொல்லி நீ பாவம், இருக்கிறத சாப்பிடு, பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிடு இப்படியே சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அதுக்கு கூடவா காசு போட்டு விட மாட்டாங்க. என்னத்தான் நாங்களாம் சொன்ன நீங்களாம் கேட்கவா வரீங்க? நீங்களும் சரி உங்கள் புருஷனும் சரி எப்படியோ போய் தொலைங்க. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அவனை அமைச்சு கொடுத்து அவன் வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாம் என்ன தேவையோ அதை முதல்ல பார்த்து பண்ணுங்க. அந்த ரவுடியம்மா இதை வந்து 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, பேசலாமா இல்லை நாளைக்கு பேசிக்கலாமான்னு இல்லைங்க. அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதுக்குள்ளே இவங்க அப்பா 7-7:30 வேலைக்கு கிளம்பிடுவாங்க. இங்கே பக்கத்தில் தாங்க. 9 மணிக்கு போனால் கூட அப்லோட் ஆகிரும். அதுக்கு தான் பார்க்குறேன். என்னோட சிம்மு தான் வந்து அன்லிமிட்டெட்டுங்க, எவ்வளோ வேணாலும் நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க அப்பா அதெல்லாம் 2 GB தாங்க. அப்புறம் அதில் தீந்துருச்சுன்னா என்னை திட்டுவாங்க. சரிங்க. அந்த அவள் ரொம்ப சுத்தம்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் அவள் சுத்தத்தை கொஞ்சம் கேட்கணுங்க கேள்வி. அது நாளைக்கு நான் கேட்குறேங்க. ஓகேங்க, நானும் போய் இப்போ கட் பண்ணிடுறேங்க. இது அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிரும் எனக்கு. ஓகேங்க, பாய், குட் மார்னிங்.